சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் எழுத்தாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஒரு ப்ரோக்ராம டிசைன் பண்ணி இப்போ மக்கள் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அது முதலமைச்சர் ஸ்டாலினே கண்காணிச்சிட்டு இருக்காரு, நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் பாஜகவும் ஒரு ரிப்போர்ட் கார்டு தயார் பண்ணி அதை சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க. அது ஒரு பரப்புரையா மேற்கொள்றாங்க. ஒரு பட்டியல் போடுறாங்க. உமன் சேஃப்டி, லா அண்ட் ஆர்டர், பிஸ்கல் டெபாசிட், ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இந்த மாதிரியான பல பட்டியலை போட்டு இதெல்லாம் டோட்டல் ஃபெயிலாக திமுக அரசு இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? அதாவது ஒரு 2வது ரேங்க் முதல் ரேங்க் மாறி மாறி எடுக்கிற ஒரு பையனை பார்த்து ஆல் ஃபெயில் வாங்கிட்டு பிரின்சிபால்ட்ட அடி வாங்கிட்டு கிளாஸுக்கு வெளியே உட்கார்ந்துருப்பான் தெரியுமா? எப்பயுமே கிளாஸுக்கு வெளியே சில பேர் நிப்பாங்க தெரியுமா? உருப்படாத பையன். அவங்க டேய் உனக்கு ஒழுங்கா படிக்க வராதுன்னு கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. இவங்க தமிழ்நாடு அரசை, மோடி அரசை ஆதரிக்கிற ஆட்கள் கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். டிமானிட்டைசேஷன் ஒண்ணு பண்ணார்ல மோடி, மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க. டிமானிட்டைசேஷன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? கருப்பு பணம் அழிஞ்சிரும், கள்ளப்பணம் அழிஞ்சிரும்னாரு. சரியா? அதுக்காக என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் ஏடிஎம் வாசல்ல நிக்க விட்டாரு. 100 பேர் இறந்தாங்க. 100 பேருக்கு மேல இறந்தாங்க. எல்லாரும் யாரு? அம்பானி வீட்லயும் அதானி வீட்லயும் சாவு விழல. மிடில் கிளாஸ் பீப்புள், ஏழைகள் செத்தாங்க. அதுலயும் குறிப்பா வயசானவங்க செத்தாங்க. 100 பேர். அப்ப உட்கார்ந்து இருந்த பாஜக காரங்க என்ன சொன்னாங்க? 100 பேர் ஒரு நாட்டுக்கு நல்லதுன்னா 100 பேர் இறக்குறது ஒண்ணும் இல்லைன்னாங்க. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? கள்ளப்பணம் முன்னளவு எப்போதும் இல்லாத அளவு அதிகமாயிருக்கு. குறிப்பா குஜராத்ல தான் ஹையஸ்ட் இருக்கு. 1. 2வது சுவிஸ் வங்கியில இன்னைக்கு தினமலர்லயே போடுறான். சுவிஸ் வங்கியில கருப்பு பணத்தின் அளவு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. நான் கேட்கிற கேள்வி, மோடி கிட்ட போய் இந்த 100 பேர் செத்தாங்களே, அவங்க சாவுக்கான காரணம் என்ன? அவங்க சாவுக்கு காரணம் யாருன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. இதை விட ஒரு தோல்விகரமான அரசு எங்கேயாவது இருக்க முடியுமா? இதை விட ஒரு தோல்விகரமான பிரதமர் எங்கேயாவது இருக்க முடியுமா? நேத்து ஒரு உயிர் 5 மோசமான காவல் அதிகாரிகளால் போனதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் வேலை பார்த்துச்சு. தமிழ்நாடு முதல்வர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு தாயாரிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. நீ 100 பேரை கொன்னியே ஏடிஎம்ல. நான் சொல்றது ஒரு இன்ஸ்டன்ஸ். மோடியை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று. இது போல 1000 இருக்கு. பல வங்கிகள்ல திவாலானது இருக்கு. பல பேர் நாசமா போய் ரோட்டுக்கு வந்தது இருக்கு. பல பேருக்கு பிஎஃப் பணம் கிடைக்காம இப்ப வரைக்கும் சுத்த விட்டுட்டு இருக்காங்க. அது இருக்கு. நிறைய வகை வகையான சாடிசங்கள். நிர்மலா சீதாராமன் தனி துறை வச்சு பண்ணி கொண்டு இருக்கிற சாடிச விளையாட்டுகள் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இது ஒன்றை மட்டும் மோடி கிட்ட கேட்டு சொல்லிட்டோம். 1. 2வது, வெக்கமே இல்லாம பினான்சியல் கிரைசிஸ் எல்லாம் போடுறியே. மத்திய அரசு, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு தர வேண்டிய பாக்கி தொகை எவ்வளவு இருக்கு? யார் அங்க உட்கார்ந்துகிட்டு எதேச்சிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது? வெள்ளக்காரன் மாதிரி பண்ணி ஒன்னொன்னுக்கும் கோர்ட்டுக்கு போறோமே, எதுக்காவது பேசிருக்கீங்களா நீங்க? மோடி, நாங்களும் சங்கிங்க தான். ஆனா நாங்க தமிழ்நாட்டு சங்கிங்க. தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய காசை கொடுங்கன்னு என்னைக்காவது இந்த தமிழ்நாட்டு சங்கிகள் கேட்டிருக்காங்களா? எப்பயுமே நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. கர்நாடகா சங்கி கர்நாடகாக்காக பேசுவான். கேரளா சங்கி கேரளாக்காக பேசுவான். இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளா சங்கி பீஃப் ஆதரிச்சே பேசுவான். ஆனால் உலகத்திலேயே கேவலமான ஒரு சங்கி இனம் இருக்குன்னா அது தமிழ்நாட்டு சங்கி மட்டும்தான். அவன் மட்டும்தான் எப்பயுமே உத்தரப்பிரதேசம், குஜராத், டெல்லிக்கு பேசிட்டு இருப்பான். தமிழ்நாட்டை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாதுன்னு தான் இந்த ரேங்க். நான் சொல்லுவது என்னன்னா, மக்களுக்கு தெரியும் இந்த அரசினால நேரடியாக பயன்பட்டு கொண்டிருக்கிற பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு தெரியும், நான் முதல்வன் மூலம் பயன்பட்டு கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு தெரியும். இந்த அரசியல பாஸா டிஸ்டிங்ஷனா மாணவர்களுக்கு தெரியும். பேருந்தில் பயணம் செய்கிற உரிமை தொகையை வாங்குகிற பெண்களுக்கு தெரியும் இந்த அரசு பாஸா, ஜஸ்ட் பாஸா, டிஸ்டிங்ஷனானு. வீடு தேடி மருத்துவ திட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும் இந்த அரசு பாஸா, டிஸ்டிங்ஷன் பாஸானு. இது போல நாங்கள் தொடாத செக்டாரே இல்லைங்கிற மாதிரி அனைத்து தரப்பு மக்களையும் இந்த அரசு தொட்டு இருக்கிறது. டச்சிங் லைஃப்ஸ்ம்பாங்கல்ல, அது இந்த அரசு ஒவ்வொரு துறையிலும் செய்து கொண்டிருக்கிறது. இதுல ஏன் முருகனுக்கு நீ மாநாடு நடத்தி அவ்வளவு கேவலமா முருகனை அசிங்கப்படுத்தினார் அண்ணாமலை. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு? 400 சிறப்பு பேருந்துகள் இங்க விட்டாங்க குடமுழுக்குக்கு. இதுதான் இந்த அரசு எல்லோருக்குமான அரசாக இயங்கி கொண்டிருக்குது. அதனால இந்த ரேங்க் கார்டு கொடுக்கறது வைக்கிறதுலாம் ஃபேக் ரேங்க் கார்டா தான் மக்கள் பார்ப்பாங்க. பிரதமர் சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்களே, ஆனா அவருக்கு வேறு நாடுகள்ல, குறிப்பாக 24 நாடுகள்ல அவருக்கு உயரிய விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்மையில கூட கானான்ற ஒரு நாட்டுக்கு போயிருக்காரு.
இப்படி அதாவது அறியப்படாத நாடுகளுக்கெல்லாம் பிரதமர் போயிருக்காரு. முதல் இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில, இப்படிலாம் உயரிய விருதுகள் குடுக்கப்படுற நிலையில, நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நேத்து கூட ஒருத்தர் பின்னாடி இருந்து தாலி கட்டுற மாரி ஒரு விருது பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நீங்க இந்த கூமாப்பட்டின்னு ஒரு ஊர வச்சு ஒரு மாநிலத்தையே ஒருத்தர் ஏமாத்துனார்ல. அவரு வீட்ல போய் ஒரு வீடியோ போட்டிருந்தாய்ங்க. அவரு 2 அவார்டு வாங்கி வச்சிருக்காரு. இங்க தமிழ்நாட்டுல அவார்டு வாங்காதவனே கிடையாது. அவார்டு வாங்குறவன்லாம் பெரிய ஆளும் கிடையாது. யாரு வேணாலும் அவார்டு வாங்கலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். அவர் ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 25, 30 வருஷமா அவன் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான். ஃப்ரெண்டுன்னு நான் சொல்றேன். வயசு அவருக்கு ரொம்ப கூட. ஒரு இடம் விட மாட்டான். எல்லா இடத்துலயும் போய் ஷார்ட் பிலிம் வச்சு அவார்டு வாங்கிருவான். அவார்டு வாங்குறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா அவனால படம் டைரக்டே பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். இந்த அவார்டு வாங்குறது வந்து இந்த பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸ் வாங்குற மாரி. இந்த முன்னாடிலாம் ஸ்கூல்ல நம்ம ரன்னிங் ரேஸ், லெமன் இன் த ஸ்பூன், அந்த பிள்ளைங்க கூட லெமன் இன் த ஸ்பூன்ல ஜெயிச்சு ஏதோ ஒண்ணு வாங்குதுங்க. இந்த ஆளு என்னவோ பண்ணி அந்த யார் யாரு குடுத்துருக்கான்னு பாருங்க. அதனால ஏதாவது இந்த நாட்டுக்கு லாபம் இருக்கா? ம். இந்த நாடு ஏதாவது ஒரு வகையில முன்னேறி இருக்கிறதா? இந்த நாட்டுல வேலை வாய்ப்பு ஏதாவது முன்னேறி இருக்கா? நீ முந்தா நேத்து என்ன பண்றாய்ங்க? டெல்லியில இவங்களோட அறிவ பாருங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி படுத்துருச்சா? அப்ப வந்து சூப்பரா அதுக்கு ஒரு தீர்வு. 10 வருஷத்துக்கு மேல எவனும் கார் வச்சிருக்காத. 10 வருஷத்துக்கு அப்புறம் கார வித்துரு. உடனே ஒரு ரூல். என்னன்னா எல்லாமே மிடில் கிளாஸ் மக்கள்ட்டயும், ஏழைகள்ட்டயும் சுரண்ட வேண்டியது. சுரண்டி, 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 சுரண்டி நம்மள இன்னைக்கு வந்து இந்த பழனியில முருகன் சிலையில கால சுரண்டி, சுரண்டி, சுரண்டி ஒல்லியா இருக்கும்பாய்ங்க. அது மாரி இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம். இது போல ஒரு சுரண்டல் மன்னன தான் அதுவும் யாருக்காக? கார்ப்பரேட்டுகளுக்காக ஏழைகளையும், மிடில் கிளாஸையும் சுரண்டுகின்ற ஒரு பிரதமர். அவர் இன்னும் கூட அவார்டு வாங்கட்டும். சுரண்டல் மன்னன்னு கூட நான் ஒரு அவார்டு தரேன். 25 வச்சுக்கங்க. உண்மையிலேயே வீட்ல இருக்க எதையாவது எடுத்து குடுக்குறேன். பேனாவ எடுத்து குடுத்தா அவார்டு தானே அது. எதையாவது எடுத்து குடுத்தா அது அவார்டு தானே. அதுல என்ன இருக்கு? அதனால இன்னமும் அவார்டு அவர் வாங்கிட்டே போட்டும். ஆனால் வரலாறு அவருக்கு ஒரு கேவலமான அவார்டை பாதுகாத்து வைத்திருக்கிறது. எப்படி மன்மோகன் சிங் சொன்னார்ல, ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீன்னு. மன்மோகன் போன காலத்திற்கு பிறகு மக்கள் அவருக்கு அவார்டு குடுத்தாங்க. ஐயோ! உங்கள நாங்க மிஸ் பண்றோம். நீங்க இருந்தப்ப எப்படி அது போல இவர் ஆட்சிக்கு பிறகு எப்பா உன்ன போய் நாங்க 15 வருஷம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தோமே, எங்கள வந்து இந்த வரலாறு காரி துப்புமேன்னு ஒரு அவார்டு குடுப்பாங்க. எப்படி ஹிட்லருக்கு ஜெர்மனி இன்றைக்கு வரைக்கும் ஹிட்லர் பேரை சொன்னாலே நீங்க வந்து ஜெர்மனிக்காரங்கிட்ட ஹிட்லர் பேரை சொன்னா ரொம்ப அதிர்ச்சியா பார்ப்பாங்க. நம்ம அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துறோமோன்னு நெனச்சுருவாங்க. அந்த ஹிட்லர்ங்கிற வார்த்தை போய் நீங்க யாராவது ஜெர்மன்காரன்ட்டயோ, ஆஸ்திரியாக்காரன்ட்டயோ சொன்னீங்கன்னா, அவன நம்ம அவமானப்படுத்துறோம்னு நெனச்சுருவான். அது போல மோடி என்கிற வார்த்தை இந்தியர்களுக்கான அவமான சின்னமாக இந்திய வரலாறுல கண்டிப்பா அதுதான் மோடிக்கான நிரந்தர அவருடைய தகுதிக்கான அவார்டா இருக்க போகுது. இப்போ இந்த ஓரணிகள் தமிழ்நாடு சொன்னது போல இந்த இந்த ப்ரோகிராம் அப்படின்றது வீட்ல ஒருத்தர் திமுக உறுப்பினராக இருக்கணும் அப்படின்ற அந்த இலக்கு 30% அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம இருந்திருக்கணும், திமுக உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு நோக்கி இந்த ப்ரோகிராம் இருக்கு. அதே போல இப்போ தாவேகா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க செயற்குழு கூட்டத்துல. வீட்ல ஒருத்தர் வந்து தாவேகா நிர்வாகியாக இருக்கணும். தெருவுக்கு 2 நிர்வாகி தாவேகா நிர்வாகியா இருக்கணும் அப்படின்னு அந்த இலக்கு அவங்களும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்போ திமுக பாணியை கையில எடுத்து அவங்களும் சக்சஸ் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா? நம்ம அது எப்படி எடுத்துக்கிறது? திமுக எந்த தைரியத்துல இப்ப இல்லந்தோறும் இளைஞர் அணின்னு நம்மளுடைய இளைஞரணி செயலாளர், துணை முதல்வர் ஆரம்பிச்சாரு. ஆ எந்த தைரியத்துல திமுக இதை செய்கிறது அப்படின்னா, நீங்க எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டுல, திமுக அரசால அந்த வீட்ல பலனடைஞ்சுட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு பெண் இருப்பாங்க, பஸ்ல போவாங்க. ஒரு மாணவி இருப்பாங்க. நான் முதல்வன் திட்டத்துல படிப்பாங்க. இல்லன்னா உதவித்தொகை வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு அப்பா இருப்பாரு. இல்லம் தேடி மருத்துவத்துல மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாரு. இது போல திமுகவின் அதுவும் குறிப்பா தளபதியின் திட்டம் வந்து அந்த வீட்டில் இருக்கிற யாரையாவது வாழ வைத்துக் கொண்டிருக்கும். அல்ல எல்லாரையும் கூட வாழ வைத்துக் கொண்டிருக்கும். அப்ப அவங்க கிட்ட போயி, ஏம்மா இத நீங்க ஆ உங்களுக்கு இது கிடைக்குது இல்லம்மா. இது எங்களுடைய ஆட்சியில தளபதி வந்து உங்களுக்கு பண்ணதுன்னு நாங்க சொல்லி அவர்கள சாக்குறதுக்கும், நீ என்னன்னு சொல்லி சேர்ப்ப? அம்மா பாருங்கம்மா, இந்த படத்துல இவரு கூட ஆடியிருக்காரும்மா. இந்த அப்படி போட்டில இப்படி ஆடுவாரே, அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவியா? என்ன சொல்லுவ? நீ ஒவ்வொரு வீட்லயும் தாவாக்கியானா நீ என்ன பண்ணியிருக்க மக்களுக்கு? நீ அம்மா 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 நீ வந்து ஒரு இத்தன படம் நடிச்சிருக்க. நீ மக்களுக்கு என்ன பண்ணியிருக்க? நீ முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ஏதாவது பண்ணியிருக்கியா? நீ முதல்ல சினிமாவுக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா? உன் படம் டைரக்ட் பண்ணவனே கதை திருட்டுன்னு ஒருத்தன் வந்து கதறினான்ல, அவனுக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா நீ? ஒருத்தன் பேட்டி பேட்டியா குடுத்தாருல்ல, இந்த டைரக்டர் அறம் டைரக்டர் கத்தி கதைய திருடிட்டாங்கன்னு. நீ என்ன பண்ண? அதே டைரக்டருக்கு அடுத்த படம் குடுத்த. நீ யார்? நீ தான் வந்து ஊழல ஒழிக்க போற. இல்லந்தோறும் தாவைக்கான என்ன பண்ணுவ? குட்டி பசங்க, ஓட்டே இல்லாத பசங்க உன் பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பாய்ங்க. நீ அவன்கிட்ட போய் என்ன சொல்லுவ?
தளபதி எங்க இருக்காரு? நான் ஒரு ஒரு திமிர்ல சொல்லல. என்னன்னா ஒரு 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 ஒப்பிடல் வேணாமா? செந்தில்வேலு ஒரு இதுல ரொம்ப அழகா சொன்னாரு. யோகி பாபு பார்த்து விஜய் பயப்படுறாருன்னு சினிமால சொன்னா எப்படியோ, அது போலதான் அரசியல்ல இவைங்கள பார்த்து இவைங்களையும் திமுகவையும் ஒப்பிடுவதுன்னு. அதேதான் நானும் சொல்றேன். நாங்க இல்லந்தோறும் திமுகன்னு நாங்க சொல்றோம்னா, அவ்வளவு செய்றோம். அவ்வளவு செஞ்சிருக்கோம். இன்னும் செய்யப் போறோம். எங்களுடைய எங்களுடைய வாக்குறுதிகள்ல அவ்வளவு நிறைவேற்றிருக்கோம். அதுவும் எப்படி? இது போன்ற ஒரு பாசிச ஒன்றிய அரசோட ஏமாத்தி. நீ மக்கள்ட்ட போய் முட்டாள் மாரி பேசிட்டு இருக்கிய. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திமுகவிற்கு பாஜக தான் எதிரி. பாஜகவிற்கு திமுக தான் எதிரின்னு. நடைமுறையில பாக்குறாங்க. கவர்னர் எந்திரிச்சு போறத பாக்குறாங்க. கவர்னர் எந்திரிச்சு போறப்ப அமைச்சர்கள் சிரிக்கிறத பாக்குறாங்க. கவர்னர் கோவமா இருக்கிறத பாக்குறாங்க. கவர்னரை எப்படி உச்சநீதிமன்றத்தில் முதல்வர் தோற்கடித்தார் என்பதை மக்கள் பாக்குறாங்க. இப்படி நேரடியாக ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்குது. உரிமை சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நீ என்ன பேசிட்டு இருக்க? கள்ள கூட்டணின்னு பேசிட்டு இருக்க. ஏதாவது லாஜிக் இருக்கா? உன்னை எவனாவது மக்கள் முதல்ல உன்னை நடிகனா ஏத்துக்கிட்டது இந்த மக்களுடைய இதுன்னு வச்சுக்கோங்க. அரசியல்வாதியாக எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அதற்கான தகுதியே இல்லைங்கிறது தான் அவருடைய இன்றைய பேச்சு கூட காட்டி இருக்கிறது நிச்சயமா. இல்ல கடந்த காலங்கள்ல திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. இப்ப கூட பாஜக, அதிமுக கூட்டணியில இருக்காங்க. அப்போ அதுபோல ஒரு சுய லாபத்திற்காக கூடி குலைந்து நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் பாஜக கூட. எங்களுடைய கொள்கை எதிரி அவங்க. ஒருபோதும் நடக்காது. இது இறுதி முடிவல்ல, உறுதியான முடிவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? நான் ஒரே ஒரு உதவி உங்ககிட்ட கேட்கிறேன். விஜயை கூப்பிடுங்க. நான் பேட்டி எடுக்கிறேன். 2 கேள்வி கேட்கிறேன். 3 கேள்வி கேட்கிறேன். திமுகவும் கூட்டணி வச்சுச்சுல்ல, அதிமுகவும் கூட்டணி வச்சுச்சுல்ல, திமுக ஒரு கண்டிஷன் போட்டுச்சு. என்னன்னு தெரியுமான்னு கேட்போம். இல்ல அத கூட விடுங்க. நான் ரொம்ப ஈஸியா ஒண்ணு கேட்கிறேன். திமுக கூட்டணி வச்சப்ப பாஜகவினுடைய பிரதமர் யாருன்னு மட்டும் கேளுங்களேன். அவர் பதில் சொல்லிட்டா நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன். என்ன இது லாஜிக்? அதிமுக காலுக்கடியில கூட்டணி வச்சிருக்காண்டா. நாங்க பக்கத்துல சேர் போட்டு கூட்டணி வச்சிருக்கோம். 2க்கும் வித்தியாசம் இல்லையா? நாங்க இந்த குறைஞ்சபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் புரோகிராம் போட்டு நான் பலமுறை பேசியிருக்கிறேன். இந்த பாஜகவையும், அதிமுகவையும் ஒண்ணா வச்சு பேசுறன்றது ஒரு ஒரு கேவலமான அயோக்கியத்தனம். இந்த விஜய்க்கு எழுதி குடுக்குறவன் தான் எழுதி குடுக்குறான். விஜய்க்கு தெரியாது. எழுதி குடுக்குறவன் பண்ற அயோக்கியத்தனம். விஜய நம்ம திட்டக்கூடாது. எழுதி குடுக்குறவன் பண்ற அயோக்கியத்தனம் இது. அ நாங்க கலைஞர் கூட்டணி வச்சாரு. வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சாருன்னா, நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு கூட்டணி வச்சாரு. பாஜகவினுடைய அடிமடியில கை வச்சு கூட்டணி வச்சாரு. இவங்க மொத்தத்தையும் கொண்டு போய் ஒப்பு குடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களே திமுகவையும் ஒண்ணா பேசிட்டு இருக்கு நீ. நான் சொல்றேன் இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு விஜய் சொல்லுவது கூட பாஜகவின் திட்டத்தின் ஒரு பகுதி தான். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க இன்னும் எலெக்ஷன் போக போக என்னெல்லாம் அவங்க பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. இல்ல முதலமைச்சர் வேட்பாளரே அவருதான். அப்போ வந்து அதிமுக கூடயும் கூட்டணி இல்ல அப்படின்றது தானே அவங்க சொல்ல வராங்க. இது என்ன நான் முன்னாடியே எதிர்பார்த்ததுதான். இப்ப அதிமுகவை பொறுத்தவரைக்கும் நீங்க இப்ப பெரிய இவங்களா அவங்க அமித்ஷா கூப்பிட்டு ஏம்பா இந்த இந்த இலைக்கு சாம்பார் ஊத்துனா ஊத்த போறாரு. இந்த இலைக்கு பாயசம் ஊத்துனா ஊத்த போறாரு. என்ன பண்ண போறாரு எடப்பாடி? ஏம்பா அவரை இருக்கட்டும்பா 6 மாசம் கழிச்சு நீ இருந்துங்க. இந்த கர்நாடகால எல்லாம் பண்ணுவாங்கல்ல காமெடி பண்ணுவாங்க. 6 மாசம் இவர் முதல்வர், 6 மாசம் அவர் முதல்வர். இவன் 6 மாசம் இருந்துட்டு 6வது மாசம் ஆதரவை வாபஸ் வாங்கிடுவாங்க. கர்நாடகால எல்லாம் நடக்கும். அடிக்கடி நடக்கும் முன்னாடி. அது மாதிரி என்னத்தையோ கூட பண்ணுவாங்க. இவங்க என்ன என்னமோ இவங்க எல்லாருமே சுயமரியாதையோட தனியா நிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. தலைவர் ரொம்ப தெளிவாக ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி இருக்கிறது வந்து ஒரு எலெக்ஷன் கோஷம் கிடையாது. தமிழ்நாடு தமிழ்நாட்டுல திமுகவும் மக்களும் ஒரு அணியில் இருக்கிறார்கள். இந்த தாவேகா, அதிமுக நீங்க இவங்க தனியாவே நிக்கட்டுமே. இவங்க தனியாவே நின்னாலும் இவர்களுடைய நோக்கம் என்பது திமுகவை தோற்கடிப்பது, திமுக வாக்குகளை எப்படியாவது பிரிப்பதுதான். இவர்களுக்கு திமுக தான் எதிரி, தமிழ்நாட்டு மக்கள் தான் எதிரி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இவர்கள் அனைவரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவை ஆதரிச்சுதான் நிக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தேர்தலின் கணக்கு அப்படிதான் வேலை செய்யும். ராஜ்மோகன் அறிமுகப்படுத்துற போது ஒண்ணு சொல்றாரு. அதாவது வீடியோ கால்ல வர முதலமைச்சர் கிடையாது. நேரடியாக களத்துக்கு போறவர் தான் நம்முடைய தலைவர்ன்னு சொன்னார்ல. என்ன களத்துக்கு போனாரு? நான் தான் நேத்து ஒரு வீடியோ போட்டேன். உன் மாநாட்டுக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் செத்து போறாரு. அவருடைய உறவினர்கள் கதறாங்க. சின்ன வயசுல இருந்து அவ்வளவு செலவழிச்சான். நேரடியா ஒரு இது கூட பண்ணலன்னு. நேரடியா வீட்டுக்கு வரல. நீ அவங்க வீட்டுக்குலாம் போல. இந்த அஜித்குமார் வீட்டுக்கு போறன்னா உனக்கு என்ன? இதுல ஆதாயம் கிடைக்குது போற. நீ வேற எத்தனை விஷயத்துக்கு வந்திருக்க மக்களுக்காக? இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை விடுங்க. இந்த ராஜ்மோகனுடைய அறிவுக்கு எந்த அளவு ஒரு உதாரணம்னா, அஜித் அந்த 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 பையனின் பெயரை அஜித்குமார் என்றாலும் அவனுக்காகவும் குரல் கொடுக்கும் தலைவர்னு விசிறடிக்கிறாங்க.
எப்படி? அப்ப அந்த பையன் பேரு எச்.ஏ. சந்திரசேகர்ன்னா உங்க ஆளு குரல் கொடுத்திருக்க மாட்டாரா? என்னடா இது அநியாயமா? ஏன்டா இதெல்லாம் ஒரு பேச்சு நீங்க பேசுறீங்க. நீங்கலாம் ஒரு கருத்து வேற சொல்றீங்க. முட்டாள்தனமா கருத்து சொல்லிட்டு போறாரு இவரு தான் இவர் தான் சொல்றாருல்ல, பரந்தூர் விமான நிலையத்துக்கு நான் மக்கள கூட்டிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போய் முறையிட வேண்டியது. நாடா பார்ப்போம். மக்களை சந்திக்கிறார்ல. முதல்வர் எவ்வளவு தூரம் மக்களை சந்திக்கிறாரு. மதுரையில எல்லாம் 20 மைல் மக்களை சந்திக்கிறாரு. காரைக்குடியில சந்திக்கிறாரு. எவ்வளவு இடத்துல மக்களை சந்திக்கிறாரு. நேத்து வீடியோ கால்ல பேசும்போது கூட பக்கத்துல யாராவது பெரியவங்க இருந்தா கொடுங்கன்னு அங்க ரேண்டமா மக்கள்கிட்ட பேசுறாரு. நீ பேசுவியா? உன்னால் எழுதி கொடுக்கப்படாமல் 2 நிமிஷம் பேச முடியுமா? முந்தா நேத்து ஒரு பையனோட உயிர் போன உடனே ஒரு முதல்வர் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாருல. பிரஸ் மீட் கொடுத்தாருல. நீ என்ன கேள்வி கேட்டாலும் கேளு. நான் சந்திக்கிறேன். ஏன்னா நடவடிக்கை எடுத்துட்டேங்கிற துணிச்சல்ல வந்து குடுக்குறாருல. நீ கூட நீ நீ வந்து சும்மா மேடையில எழுதி குடுக்கறத வாசிக்காம ஒரு பிரஸ் மீட் குடு. என்ன வீடியோ கால் நேரா வரதா? என்னடா கதை விட்டுட்டு இருக்கீங்க? ஒரு பிரஸ் மீட் குடு. நான் கேட்கிறேன் 2 கேள்வி கேட்கிறேன். இதுனா என்ன? ஒன்றியம்னா என்ன? எத்தனை மாவட்டம் இருக்கு? நீ இதுக்கு மட்டும் பதில் சொல்லிரு. எத்தனை மாவட்டம் இருக்கு? தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல மேயர் இருக்காங்க? இது மட்டும் சொல்லுங்கப்பா. தெரியாது. இதுல நான் அதிகமாவே சொல்ல தெரியாது. எவனுக்குமே தெரியாது. இதுதான் இந்த கட்சி. இவன் என்னமோ வீடியோ கால் நேர்ல வந்தால என்ன கதை ஒரு இம்பாக்டே ஏற்படுத்த மாட்டாங்க நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ ஆகஸ்ட்ல வந்து மக்களை சந்திக்க இல்ல ஒரு இம்பாக்டே ஏற்படுத்த மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு பொருட்டே இல்ல. இல்ல நான் அந்த மாதிரி சொல்லல. பொருட்டை ஏற்படுத்த உனக்கு தகுதி இருக்கான்றதா நான் கேட்கிறேன். நான் மக்களுடைய முடிவை பத்தி அத நான் வந்து பேசவே இல்லை. அது வந்து இன்னொரு டாபிக். உனக்கு தகுதி இருக்கான்னு நான் கேட்கிறேன். தகுதி இல்ல. அவ்வளவுதான். அது என்னுடைய ஒரு பார்வையா தான் நீங்க உனக்கு வந்து சினிமாவில் நடிக்க தகுதி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கஷ்டப்பட்டு ஹீரோ ஆயிருக்கீங்க. அப்பா உங்களை எவ்வளவோ தூக்கி சுமந்தாலும் அதற்கு பிறகு அப்பாவை கழட்டி விட்டு நீங்களே வந்து வளர்ந்திருக்கிறீங்க. அது எல்லாமே நான் பாராட்டுறேன். இங்க நீங்க அரசியல்வாதியாக ஒரு திமுக கவுன்சிலருக்கு இருக்கிற அரசியல் அறிவு உங்களுக்கு இருக்கா? ஒரு அதிமுக கவுன்சிலருக்கு இருக்கிற அரசியல் அறிவு உங்களுக்கு இருக்குமா? நடைமுறை பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? நீங்க முதல்ல போவீங்களா? நீங்க எங்கேயாவது போய் நின்றுக்கீங்களா மக்களுக்காக? இதைத்தான் நான் கேட்கிறேன். எதுவுமே தெரியாம ஒருத்தர் சும்மா நான் இத்தனை படம் நடிச்சிட்டேன். என்ன பார்த்தா விசிலடிக்கிறாங்க, கத்துறாங்க. செல்ஃபி எடுத்தா பின்னாடி நின்னு கத்துறாங்கன்றக்கா அரசியலுக்கு வர்றது வந்து மக்களை ரொம்ப கேவலமா நினைக்கிறதுன்னு ஒரு இதாதான் நான் பாக்குறேன். வெளிப்பாடா தான் பாக்குறேன். இப்போ அந்த மக்களை சந்திக்க போறாரு, தேர்தல் பிரச்சாரத்துல இறங்க போறாரு, மாநாடு நடத்த போகுது அப்படின்றப்போ, அது ஒரு திமுகவுக்கு ஒரு 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 நெருக்கடி தானே? சரி, நானே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஏன் அந்த திமுகவுக்கு மட்டும் நெருக்கடியா நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு நெருக்கடி இல்லையா? அதிமுகவுக்கு நெருக்கடி இல்லையா? அப்ப நமக்கே இயல்பா தெரியுதா இவங்க யாருக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க? நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்களா? பாஜக திமுகவையா கூட்டணி கூப்பிட்டது? பாஜக விடுதலை சிறுத்தைகளையா கூட்டணி கூப்பிட்டது? அமித்ஷா யார கூப்பிடுறாரு? தாவேகாக்கு டைம் இருக்குன்னு அமித்ஷா சொல்றாரு. ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. உன்னை அவர்கள் எதிரியா பார்க்கல. ஏன்னா நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பொட்டு வெடிக்கும் அணுகுண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். நீ பொட்டு வெடி சத்தம் தான் துப்பாக்கி வச்சு டொப்பு டொப்புன்னு நீ ரோல் கேப் போட்டு பாஜக பார்த்து சுடுறதுக்கும் உண்மையிலேயே அங்க அரசியல் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய முதல்வருக்கு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? உங்களுக்கே என்ன வருது? இவங்க உட்கார்ந்து திமுக எங்களுக்கு ஆகாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதுல எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடைக்காது. ஆமா உனக்கு ஓட்டு போடுறவன் இருக்கதான் செய்வான். அது எப்பயுமே இருப்பான். நாம் தமிழருக்கு இருப்பான். நான் தான் சொல்றேனே. இப்ப என்ஹெச்ல இருக்கிற பஜ்ஜி கடை இருக்கு. நீங்க வந்து திண்டுக்கலுக்கு போவீங்க. வழியில ஒரு பஜ்ஜி கடை இருக்கும். அந்த பஜ்ஜி கடையில சாப்பிடுவீங்க நல்லா இருக்கும். அதுக்காக அடுத்த நாள் சென்னையில இருந்து அதே பஜ்ஜி கடைக்கு போய் சாப்பிடுவீங்களா? அடுத்த தடவை திண்டுக்கல் போனா சாப்பிடுவீங்க. இப்படிதான் இவங்களுக்கு வந்து புதுசு புதுசா வாக்காளர்கள் வருவாங்க. ஒரு தடவை ஓட்டு போடுவாங்க. அவனுக்கு 30 வயசு ஆன உடனேதான் அவனுக்கு வாழ்க்கை தெரியும். நிர்மலா சீதாராமன்னா என்னன்னு தெரியும். பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி வரலைன்னா பொண்டாட்டிக்கு சம்பளம் வராதுன்னு தெரியும். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு தெரியும். அப்ப யாரு போராடுறாங்களோ அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த இளைஞர்கள், புது இளைஞர்கள் இப்படிதான் யாருக்காவது ஓட்டு போட்டுக்கிட்டு அது ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுல இந்த இது எப்பயுமே அவர் என்ன ஓட்டே வாங்க மாட்டாருன்னு நான் சொல்லல. வாங்குவாரு. அது ஜெயிப்பதன் அளவுக்கோ, இல்லை ஜெயிப்பவர்களை தோற்கடிக்கும் அளவுக்கோ இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு ஆணித்தரமான கருத்தா நான் வைக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்கள தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.